கர்த்தர் கொடுக்கறதான வார்த்தை, உன்னுடைய வாழ்க்கையில எந்த பிரச்சனை வேணா வரட்டும், ஆனா வாயில மட்டும் என்ன வந்துடக்கூடாது, முறுமுறுப்பு வந்துடவே கூடாது. நிறைய பேர் ஆண்டவர்கிட்ட போயிட்டு முறையிடுறதா நினைச்சுக்கிட்டு ஆண்டவர்கிட்ட போய் சொல்றது, எனக்கு ஏன் ஆண்டவர் இப்படிலாம் நடக்குது, எனக்கு மட்டும் ஏன் இப்படி நடக்குது அப்படின்னா, உனக்கு நடக்குது, இன்னும் நடக்கும், இன்னும் நடந்துகிட்டே இருக்கும். ஏன் நீ ஆண்டவர்கிட்ட கேட்கறத எப்படி கேட்டுக்கிட்டு இருக்கிற? என்னமோ நம்ம பூரண பரிசுத்தவான் மாதிரியும் ஆண்டவர் நம்மளை மட்டும் சோதிக்கிற மாதிரி, உத்தமனும் நீதிமானான யோபுவே பிடிச்சு கொடுத்துட்டாரு. நம்ம யாருன்னு நமக்கு நல்லா தெரியும். நம்ம கிட்ட பிசாசு வரதுக்கே பயப்படுறான், அவங்ககிட்ட போனா அவன் நம்மளை கெடுத்துருவான். ஒண்ணு அந்த அளவுக்கு மோசமான ஆட்கள். நம்ம ஆட்கள் போய் முழங்கால் போட்டு ஆண்டவரை போட்டு என்ன கொஸ்டின் கேட்கறது? என்ன ஆண்டவரே, ஒருத்தர் என்கிட்ட எனக்கு சொல்றாரு, யோபுவுக்கு கூட அந்த பிரச்சனை இல்லையா? நான் கேட்டேன், நீங்க யோபுவை பாத்தீங்க? நிறைய பேர். இன்னைக்கு ஒரு தீர்மானம் எடுங்க, ஒரு நாளும் என் வாயிலிருந்து இனி அந்த மாதிரி வார்த்தைகள் வராது. எனக்கு ஆண்டவர் எது செய்தாலும் அது நன்மைக்கு எதுவாகத்தான் இருக்கும். எனக்கு ஒரு நீரூற்று இருக்கும். எனக்குன்னு ஒன்று வச்சிருப்பாரு. எல்லாருக்கும் வைக்கிறது எனக்கு இருக்கிறது எனக்கு தெரியாது, ஆனா எனக்குன்னு ஒன்று வச்சிருப்பாரு. அது வரும், சரியான நேரத்திற்கு வரும். சொன்னவர் வசனித்தவர் நிறைவேற்றாது இருக்க மாட்டார். அல்லேலூயா.